மேஷம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் முதலில் அஸ்வினி நட்சத்திரம். எடுத்த வேலை வெற்றியாகும். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். தடைப்பட்ட வேலை முடியும். குடும்ப நெருக்கடி குறையும். இளைஞர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். பரணி தம்பதிக்குள் ஏற்பட்ட சண்டை சச்சரவு விலகும். லாப ராகுவும் சனியும் வருமானத்தை அதிகரிப்பார்கள். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். செல்வாக்கு வெளிப்படும். அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும். விழிப்புணர்வு அவசியம். கார்த்திகை 1ஆம் பாதம். சூரியன் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் அனைத்து வேலைகள் நடக்கும். பெரியோரின் ஆதரவுகள் கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பணப்பழக்கங்கள் அதிகரிக்கும். இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் தில்லைக்காளி அம்பாள். அடுத்த ரிஷபம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள். திங்கள் வரை சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியனால் உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் முடியும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். இழுபறியான வேலைகள் முடியும். ரோகிணி குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும். தம்பதிக்குள் இணக்கம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும். எடுத்த வேலைகள் முடியும். பொன் பொருள் சேரும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள். எடுக்கும் வேலைகளில் நிதானம் தேவை. உடல்நிலையில் அவ்வப்போது பாதிப்பு ஏற்படும். சிலர் அதிகாரியின் கோபத்திற்கு ஆளாவீர்கள். மார்க்கெட் நிலவரம் அறிந்து முதலீடு செய்வது மிகவும் நல்லது. கவனம் மிகவும் அவசியம். இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர். அடுத்து மிதுனம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் மிருகசீரிடம் 3, 4 பாதங்கள். செவ்வாய் நெருக்கடியை ஏற்படுத்துவார் என்றாலும் திங்கள் வரை சூரியனால் நினைத்ததை சாதிப்பீர்கள். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். தொழிலில் இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும். நிம்மதியான வாரம். திருவாதிரை சனி, ராகு, கேதன மூவரும் உங்கள் செல்வாக்கை உயர்த்துவார்கள். உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்குவார்கள். செய்து வரும் வியாபாரம், தொழில் லாபம் அதிகரிக்கும். சொத்துக்கள் சேரும். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள். வாழ்வில் வளம் உண்டாகும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வேலையில் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர்.